டீப் லிப் கிஸ் சொல்கிறான். ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப மைல்டு சான்ஸ் ஹெச்ஐவி வர்றதுக்குன்றான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா மாதிரி கிடையாது. இது வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாவோ இல்லைன்னா ரத்தம் டிரான்ஸ்ஃபர் மூலியமாகவோ பரவக்கூடியது. அது நினச்சா டிஎன்ஏவாக மாறிக்கும், அது நினச்சா ஆர்என்ஏவாக மாறிக்கும். ஏன்னா அதுக்கிட்ட ஒரு முக்கியமான என்சைம் இருக்குது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதே மாதிரி இந்த டேட்டோ போடுறதுனால கூட பரவுதுன்னு சொல்றாங்க சார். அது 100க்கு 100 உண்மை. அங்கேயும் வந்து வில்லன் யாரு? ஒரு சலூன் கடையிலலாம் நம்ம ஒருத்தருக்கு ஒரு பிளேடு யூஸ் பண்ணி ஷேவிங் பண்ணிவிட்டு அதே பிளேடை வந்து கொண்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது அவருக்கு ஏதாவது முகப்பொருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, புண்ணுக்குன்னு இருந்ததுன்னா அந்த பிளட் அதிலே படும் போது டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட் காட்டும் சார்? கண்டிப்பாக அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோ பாய்சன் சார். மூஞ்சிலாம் வெளுத்து போன மாதிரி ஆகிடும். அப்புறம் தலையில் இருக்கிற முடி நியூட்ரிஷன் வைஸ் வந்து ஆள் ரொம்ப இல்லுக்காக மாறுவாங்க. அந்த ஷைனி ஃபேஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி டொக்கு விழுந்த மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து ஆளுக்கு வந்து வர. அப்புறம் வந்து டயரியா கிரானிக்காக போக ஆரம்பிக்கும். டெய்லி லூஸ் மோஷன்ஸ் அதிகமாக போக ஆரம்பிக்கும். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் உங்கள் பார்ட்னரோட தான் ஒய்ஃபோட தான் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்ளமே கிடையாது. இல்லை வேற ஒருத்தவங்க பண்ணினா அவங்க யார் இருக்குது? அப்போ காசு கொடுத்து போகணும் போது எவ்வளோ காசு கொடுத்தீங்க? இதுவும் ஒரு கொஸ்டின். நீங்கள் வந்து 50 ரூபா கொடுத்து போகிறவங்களாம் இருக்காங்க. 50 ரூபா 100 ரூபானா அங்கே குவாலிட்டி ஆஃப் செக்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. செக்ஸுக்கு நான் ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரூம்லேயோ இல்லை அவங்க போர்ட்லேயோ போகும்போது வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹெச்ஐவின்னு எழுதிட்டு போகிறது. இப்போ வந்து ஹெச்ஐவின்றது வந்து ஒரு கொடூரமான ஒரு பால்வினை நோய். ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்ம வந்து அந்த பால்வினை நோய் கீழே கொண்டு வருவோம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் கீழே கொண்டு வருவோம். பட் ஆனால் ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் அது மட்டும் ரூட்டு கிடையாது. ஓகேங்களா? ரூட் ஆஃப் பரவுறது வந்து 80லேருந்து 90 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தான். ஆனால் அதையும் தாண்டி வந்து ஒரு 10 விழுக்காடு வேறு ஒரு சில காரணங்கள் வந்துட்டு அமையுது. நல்ல ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அருவின்னு ஒரு அருமையான ஒரு படம் பார்த்துருப்போம் எல்லாருமே. அந்த படத்தில் வந்துட்டு எப்படி ஒரு ஹெச்ஐவி பேஷண்டோட லைஃப் இருக்குன்ட்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் வீட்டு விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அந்த நோய் வந்ததுனால. பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ வந்து ஒரு இளநீரில் வந்து ஒருத்தரோட ரத்தம் வந்து இவங்க டக்குன்னு இவங்க குடிச்சு இவங்க வாயில் புண்ணு இருந்ததுனால பரவுன மாதிரி காமிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு த்ரூ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்துட்டு நிறைய ஈஸியாக நடக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி கொடுக்குறாங்கல்ல. இந்த மாதிரி டைம் அப்போலாம் வந்துட்டு நிறைய செக்ஸ் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பிளட் லேபரேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரத்தம் எடுத்தோம்னா அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே செலுத்த மாட்டாங்க. அந்த ரத்தத்துக்கு ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணி தான் செலுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக்ஸ். ஆனால் இப்போ இந்த மாதிரி செக்ஸ் எங்கே வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கடையில் நம்மளால் வைக்க முடியாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த இல்லீகல் ட்ரக் யூசர்ஸ்க்கு வைக்க முடியாது. இப்போ ஒரு சலூன் கடையிலலாம் நம்ம ஒரு 70s 60ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன்ஸ் அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு காமன் பிளேடு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிளேடு யூஸ் பண்ணி அறுத்துட்டு நம்ம ஷேவிங் பண்ணிவிட்டு அதே பிளேடை வந்து கொண்டு போயிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது அவருக்கு ஏதாவது முகப்பொருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, புண்ணுக்குன்னு இருந்ததுன்னா அந்த பிளட் அதிலே படும்போது டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து நீடில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடிலாம் ஹாஸ்பிட்டலில் வந்து காமனாக ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு ஒரே நீடில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் டிஸ்போசபிள் ஸ்டெரைல் சிரிஞ்ச் வந்துருச்சு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசி இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து போடக்கூடாது. போட்டு முடிச்ச உடனே எடுத்து தூக்கி போட்டுறோம். ஏன்னா வந்து அந்த ஊசி இன்னொருத்தருக்கு குத்தும் போது இவங்களோட ரத்தம் போயிட்டு அங்கே பரவிடுச்சுனா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் யூசேஜ். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலவில் இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு ஹையில் தான் இருக்காங்க. ஸோ வந்து மாற்றி வந்து போதைப்பொருள் யூசேஜ் வந்து குத்திக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊசியை வந்து அவர் நரம்புல ஏற்றுறாரு அப்படின்னா ஏற்றிட்டு உடனே வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறது. அவன் வந்து ஏற்றி அவன் குத்திக்கிறது. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அதில் ஏதாவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருந்தாலும் அந்த குரூப்பில் இருக்க 10 பேருக்குமே வந்துட்டு பரவறதுக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா பால்வினை நோய் தான், த்ரூ செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் தான்ன்றது தான் உண்மை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு காற்றுல பரவுற நோய், ஒரு பேண்டமிக்கு, ஒரு எபிடெமிக்கு புதுசாக வந்திருக்கு, ஒருத்தருக்கு இரும்பி இன்னொருத்தருக்கு பரவுது அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாவோ இல்லைன்னா ரத்தம் டிரான்ஸ்ஃபர் மூலியமாகவோ பரவக்கூடியது. செக்ஷுவல் டிரான்ஸ்ஃபர்னால பரவக்கூடியதுன்னா இப்போ கடந்த 6 மாதத்தில் திடீர்னு வந்துட்டு என்ன செக்ஷுவல் ஆக்டிவிட்டி திடீர்னு அதிகமாகிடுச்சா இந்த இதனால அப்படின்றத நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்றது காலங்காலமாக எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இல்லைனா புதுசாக ஏதாவது ஒரு சென்டருக்குன்ற ஆரம்பிச்சிருக்காங்களா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியல கரெக்டாக ஹெச்ஐவி பரவுறதுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து இப்போ பேசும் பொருளாக இருக்கிறது எல்லா விஷயம் என்னென்னா வந்து இப்போ நிறைய
டீனேஜர்ஸும் சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆளுங்களும் சரி, நிறைய இந்த மது கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு. போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இந்த போதை மருந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். இந்த ஸ்கூல்லேயே நிறைய பசங்க வந்துட்டு ஒரு மாதிரி எஃபெக்டோட இருக்கானுங்கன்ட்டு ஆசிரியர்களே அடிக்க போகிறாங்க. ஆசிரியர்கள் பார்த்து பயப்படுறாங்க. என்ன சார் அவன் வேற மாதிரி எஃபெக்டில் இருக்கான்றாங்க. இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது. அப்படி போதை கலாச்சாரம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீடில் டிரான்ஸ்மிஷன் மூலியமாக பரவக்கூடிய ஹெச்ஐவி மட்டும் இல்லை, ஹெப்படைட்டிஸ் பியும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஹெச்ஐவி ஏன் நம்ம அதிகமாக பேசுகிறோம்னா, இந்த நோயோட தீவிரத்தன்மை எப்படி, இது வந்து க்யூரே இல்லாத ஒரு நோய், இருந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு நோய் அப்படின்றதுனால தான் வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது. ஐயோ ஹெச்ஐவியா அப்படின்ற ஒரு பயப்படுறோம்ல, அந்த சோஷியல் ஸ்டிக்மா, அதனால இது ஒரு பேச்சும் பொருளாக மாறுது. இப்ப இந்த போதைப் பொருளால இந்த ஊசி போடுறதுனால ஹெச்ஐவி பரவாது. அந்த நீடிலால மட்டும்தான் பரவும். எஸ், நீடிலால தான் பரவும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா ஹெச்ஐவின்றது எங்க இருக்கு? ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ் சார். ஓகேங்களா? அது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸு டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அதாவது இதான் இந்த வைரஸ் தான். அது நெனச்சா டிஎன்ஏவா மாறிக்கும். அது நெனச்சா ஆர்என்ஏவா மாறிக்கும். ஏன்னா அதுகிட்ட ஒரு முக்கியமான என்சைம் இருக்கு, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு. ஸோ உடம்புக்கு வெளியே ஆர்என்ஏவா இருந்துகிட்டு இருக்கும். உடம்பு உள்ள ரத்தத்துல சேர்ந்தவொன்னே அவங்க டிஎன்ஏவோட சேர்ந்து இதுவும் டிஎன்ஏ வைரஸா மாறிக்கும். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்னால இது சூப்பரான ஒரு அங்கம் கொண்ட ஒரு வைரஸ் தான் இந்த ஹெச்ஐவி. ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வைரஸ். இது வந்து ஜென்ரலா பிளட்ல தான் வசிக்கும். ஸோ ரத்தத்துல தான் அதோட ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால ரத்தத்து மூலியமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ரத்தம் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடல்ல வரக்கூடிய நீர்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வயிற்றுல நீர் சேருது, நுரையீரல்ல நீர் சேருது, இல்லைன்னா குழந்தைக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில நீர் சேருது. இது எல்லா இடத்துலையும் ஹெச்ஐவி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். எதுலலாம் ஹெச்ஐவி கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னா, இப்போ நம்ம வேர்வை இருக்குல்ல, வேர்வையில ஹெச்ஐவி வராது, எச்சையில் பெரிய அளவுக்கு ஹெச்ஐவி வராது. ஒரு ஆர்டிக்கல் மட்டும் போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு ஒருத்தர் மட்டும் ஒரு ரிசர்ச், ஒரு ரொம்ப நேரம் டீப் லிப் கிஸ் சொல்கிறான். ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப மைல்டு சான்ஸ் ஹெச்ஐவி வரதுக்குன்றான். புரியுதா நான் சொல்றது? ஸோ கிஸ்ஸுனாலலாம் பெருசாக ஹெச்ஐவி பரவாது, எச்சனால பரவாது, யூரின்னால பெரிய அளவில் பரவாது, டாய்லெட்னால பெரிய அளவு பரவாது. அப்போ மெயினாக பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு. அப்போ பிளட் கான்டாக்ட் மட்டும்தான் வந்து சான்ஸ். அப்போ பிளட் கான்டாக்ட்ன்றது எங்கெங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிற மாதிரி பிளட்டை மாற்றி கொடுக்குறதோ, இல்லை நீடில் ரிலேட்டடோ, இல்லை சேம் சவரையை யூஸ் பண்ணுறதோ, இல்லைனா செக்ஷுவல் கான்டாக்டோ, இங்கெல்லாம் தான் டைரக்ட் பாடி ஃப்ளூயிட்ஸோட கான்டாக்ட் வந்து நடக்குது. அதனால ட்ரக்ஸ்னால தான் ஹெச்ஐவி கிடையாது, நீடில் காமன் ஷேரிங் ஆஃப் த நீடில்னால தான் ஹெச்ஐவி. இப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவில பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட் காட்டும் சார்? கண்டிப்பாக அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லோ பாய்சன் சார். இப்போ முதல்ல உங்களுக்கு ஹெச்ஐவி வந்திருக்கானேன்னு தெரியறதுக்கே வந்து 6 மாதம் ஆயிரும். நீங்கள் நீடில் வந்து 6 மாதம் போட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் தாய்லாண்டில் போய் ஒருத்தர் போய் என்ஜாய் பண்ணிட்டு வராரு, இல்லைனா வந்துட்டு வேறு ஏதோ ஒரு அது கரெக்ட் வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, ஒரு காசு கொடுத்து எங்கேயோ வந்து தேர் ஹேவிங் சம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அண்ட் கம்மிங்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து உடனே அறிகுறிகள்லாம் தெரியாது. நாளைக்கு எனக்கு ஜுரம் வந்துடும், அதெல்லாம் ஒன்று தெரியும். 6 மாதம். ஒரு 6 மாதம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் திடீர்னு குறைய ஆரம்பிக்கும். அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். ஸோ திடீர்னு வெயிட் என்ன பயங்கரமாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி, மூஞ்சிலாம் வெளுத்து போன மாதிரி ஆகிடும், ஹீமோகுளோபின் குறைய ஆரம்பிக்கும், அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் தலையில் இருக்கிற முடி நியூட்ரிஷன் வைஸ் வந்து ஆள் ரொம்ப இல்லுக்காக மாறுவாங்க. அந்த ஷைனி ஃபேஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி டொக்கு விழுந்த மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து ஆளுக்கு வந்து வர. அப்புறம் வந்து டயரியா கிரானிக்காக போக ஆரம்பிக்கும். டெய்லி லூஸ் மோஷன்ஸ் அதிகமாக போக ஆரம்பிக்கும். ஸோ ஆளே டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நோஞ்சா மாதிரி அப்படின்ற ஒரு லுக்கில் வந்து மாறுவாங்க. அந்த மாதிரி டைம் அப்போ தான் டெஸ்டிங், அப்போ என்னடா இவனுக்கு பசி எடுக்கலன்றான், வெயிட் பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றான், லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குன்றான் அப்படின்னும் போது தான் இந்த நோய் வந்து யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, எடுத்தோன்னே யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்போ வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன காமனாக யோசிப்பாங்க, சுகர் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க, சுகர் நார்மலாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு டிபி எதாவது வந்திருக்கான்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது, கேன்சரை யோசிப்பாங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நோய் வந்து சைலண்ட். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏதாவது லாஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எப்போ பண்ணியிருக்கீங்க, யார் கூட பண்ணியிருக்கீங்க, காசு கொடுத்து போனீங்களா இல்லையா, ஒன்றுத்துக்கும் வேலிட் ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் உங்கள் பார்ட்னரோட தான் ஒய்ஃபோட தான் பண்ணீங்கன்னா அதில் ப்ராப்ளமே கிடையாது. இல்லை வேற ஒருத்தவங்க பண்ணிங்கன்னா அவங்க யார், அப்போ அவங்க யாருன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு காசு கொடுத்து போனேன் அப்படின்னும் போது அப்போ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வருது. அப்போ காசு கொடுத்து போனோம் போது எவ்வளோ காசு கொடுத்தீங்க, இதுவும் ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 50 ரூபா கொடுத்து போகிறவங்களாம் இருக்காங்க, புரியுதுங்களா? 50 ரூபா 100 ரூபா. அப்போ 50 ரூபா 100 ரூபானா அங்கே குவாலிட்டி ஆஃப் செக்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ 50 ரூபா 100 ரூபா கொடுத்து போகிறாங்கன்னா அப்போ அது வந்து எவ்வளவு நோய் இருக்கிற ஒரு ஆளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் 20,000 30,000 கொடுத்து போகிறேன், 10,000 ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஏதோ ஹை கிளாஸ் ஆளுங்க, இந்த ரெகுலர் டெஸ்டிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டாக்டருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து
பண்ணும்போது வந்துட்டு பிளட் மூலியமாக தான் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எலிசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லிட்டு 2 டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் மூலியமாக நம்மளுக்கு வந்து இது பாசிட்டிவா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகும். வெஸ்டர்ன் பிளாட்ன்றது கன்ஃபர்மேட்டரி. எலிசா நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட யோசிப்போம். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இட்ஸ் 100% ஹெச்ஐவி கேஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். என்ன பிரச்சனைனா அது வந்து பேஷண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது யோசிக்க வேண்டிய விஷயம் அது கஷ்டமான விஷயம் டாக்டருக்கு. ஏன்னா எந்த எந்த பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்கணும் டக்குன்ட்டு தே வில் நாட் பி ஹாப்பி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை வந்து ஒத்துக்கணும் இது பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு கஷ்டமான ப்ராசஸாக போகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சார்? இது கியூரபிள் இல்ல இல்லையா? ஆமா. இது கியூரபிள் இல்ல. ஆனா நல்லா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து காலங்கள் நல்லாவே மாறியிருக்கு. அற்புதமான மருந்துகள் ஹெச்ஐவிக்கு வந்திருக்கு. இந்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ப்ரொலாங்கன்ஸிய ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. 60ஸ், 70ஸ் டைம்லலாம் ஹெச்ஐவினால வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா, வித்தின் 1 இயர், 2 இயர்ஸே இறந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 வருஷம் நல்லா இருந்தாங்க. நான் படிக்கிற காலத்துல நான் 2007, 8 பேட்ச்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி பேஷண்ட் 25 வருஷம், 30 வருஷமா எனக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்ற மாரி ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து மருந்துகள் இன்னும் புது மருந்துகள் வந்திருக்கு. இப்ப ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெச்ஐவி சர்டிஃபிகேட் காமிக்கணும். மேரேஜுக்கு பிஃபோர் யூ ஹேவ் டூ ஷோ ஹெச்ஐவி சர்டிஃபிகேட். நான் ஹெச்ஐவி நெகட்டிவ். நான் வந்து எனக்கு எந்த நோயும் கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு ஒரு 2 குடும்பம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சிருங்க. புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி உங்களுக்கு ஹெச்ஐவின்னு டிடெக்ட் ஆச்சுன்னா, சைலன்ட்டா வந்துட்டு உங்கள மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஒரு திருப்பி நீங்க செக்சுவல் லைஃப்ல லீட் பண்ணாதீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி தவறான சைக்கோதனமா வந்துட்டு நம்ம வந்துட்டோம். எல்லாருமே வரணும் அந்த கம்யூனிட்டி உள்ள அப்படின்னு ஆதரவு தேடுற கும்பல்களும் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நெறைய இது படிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வேணுன்ட்டே வந்துட்டு அ செக்ஸுக்கு நான் ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரூம்லயோ இல்ல அவங்க போர்ட்லயோ போம்போது வெல்கம் டூ த வேர்ல்ட் ஆஃப் ஹெச்ஐவின்னு எழுதிட்டு போறது. ஓகேங்களா? அப்போ வந்து எ எ இந்த மாரி வந்து பரப்ப பார்க்குறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் பரவட்டும். நம்ம மட்டும் தான் அவதிப்படணுமா? ஸோ இந்த மாரி ஏன்னா இது காரணம் டிப்ரஷன். இதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயம் அவங்கள நோக்கி ஒதுக்குறது ஒரு காரணம். ஸோ மத்த சமுதாயம் பார்த்து நீ ஓ ஹெச்ஐவி பார்த்து, ஐய்யயோ அவன் எய்ட்ஸ் பார்த்து அப்படின்ற மாரி வார்த்தை யூஸ் பண்ணும்போது, அவங்க ரொம்ப நோவடையறாங்க. டிப்ரஷனுக்கு போறாங்க. அந்த மன வலியில சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ராட்சசனா மாரி எல்லாரும் வந்து வரணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு விழிப்புணர்வா நம்ம வந்து குடுக்கணும். நம்ம இப்படி ஆயிட்டோன்ட்டு. ஸோ இத வந்து எல்லாருமே வந்து இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க மனநிலைய பொறுத்து வந்து அந்த எக்ஸிபிஷன் மாறுது. ஸோ மக்கள் நம்ப பப்ளிக் கிட்ட என்ன சொல்லணும்னா, இது வந்து வந்து ஒரு எப்படி எப்படி ஒரு சுகர் இருக்கு. சுகருக்கும் லைஃப் லாங் நீங்க மாத்திரை போட போற. எப்படி ஒரு பிபி இருக்கு. அதுக்கும் நீ லைஃப் லாங் மாத்திரை போட போற. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் லைஃப் லாங் மாத்திரை போட போற. அந்த மாரி ஹெச்ஐவின்றது ஒரு நோய். அந்த நோய்க்கும் நீ லைஃப் லாங் மாத்திரை போட போற. இப்படின்ற கருத்த தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்தணுமா. அதே மாதிரி வந்துட்டு நீங்க வந்து அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டா இருக்கிறவங்க, அவங்க ஃபேமிலியா இருக்கவங்க ரெஸ்பான்சிபிளா இருந்துகிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, இல்ல உடல் உறவு ரிலேட்டடோ இதுக்கெல்லாம் மட்டும் ஒரு கேர்ஃபுல்னஸ கொண்டு வரணும். அதே மாரி இந்த டாட்டூ போடுறதுனால கூட பரவுதுன்னு சொல்றாங்களே சார். அது 100க்கு 100 உண்மை. அங்கேயும் வந்து வில்லன் யாரு? நீடில் தான். நல்ல உதாரணம் நான் பார்த்த உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவா. கோவால வந்துட்டு நாம ஒரு டூருக்கு போயிருந்தேன். நான் கிட்டத்தட்ட இது நடந்து வந்து ஒரு 6, 7 வருஷம் இருக்கும். ஓகேங்களா? நான் எம்பிபிஎஸ் முடிச்ச டைம்ல சொல்றேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டூ சென்டர்ல போய் கண்ணெதிர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ரூ. 50 தான் டாட்டூ. ம். ₹50 பெர்மனன்ட் டாட்டூ போடுறோம்ன்னு சொல்லிட்டு. அங்க நெறைய சந்துங்க இருக்கும். கோவா உங்களுக்கு தெரியும். அங்கங்க நெறைய எங்க பார்த்தாலும் டாட்டூ. அப்போ வந்து ஒரு கடையில பார்த்தா அவ்ளோ கூட்டம். நம்ம ஃப்ரெண்டுங்கலாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தா ₹50. அவன் போடுறான். டக்கு 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 டக்குன்னு போடுறாங்க. ஒரு காமன் கைய வைக்க சொல்றான். டக்கு டக்கு டக்குன்னு போடுறான். முடிச்சோனே அடுத்த ஆள் போய் உட்கார்றான். ம். அப்படியே அந்த நீடில் மாத்துறதுன்ற கான்செப்ட்டே கிடையாது. ம். இப்போ ஒருத்தருக்கு குத்துற அந்த நீடில் தான் டக்கு 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 டக்குன்னு எல்லாருக்கும் குத்துது. ஓகேங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. லைனா ஒரு 10, 15 பேர் அவனுங்க நிக்கிறானுங்க. அதுல எவனாவது ஒருத்தனுக்கு ப்ராப்ளம் இருந்தா கூட அடுத்தடுத்து போகுமா போவாதா? ஸோ அதனால இந்த டாட்டூ போடுற இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆத்தரைஸ்ட் இடத்துல போடுங்க. நம்ம கண் எதிர்க்க புது புது நீடில் எடுத்து மாட்றாங்களா? புது டை எடுத்து வைக்கிறாங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. இது வந்து அதே மாதிரி வந்து நான் பார்த்த இன்னொரு பேஷண்ட் எம்பிபிஎஸ் படிக்கும்போது பார்த்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு டாட்டூ போட்டிருந்தாரு. அவர் ஹெச்ஐவி பாசிட்டிவ். அவர்கிட்ட வந்து கேட்கிறோம். நீங்க வந்து செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் ஹிஸ்டரி இதெல்லாம் இருந்ததுன்னா, ஒண்ணுமே இல்லப்பா. இத போட்டேன். இதுலேருந்து வந்தது தான். அப்படின்ட்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ம். ஸோ டாட்டூ மூலியமா பரவுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா ஒரே ரீசன் காமன் ஷேரிங் ஆஃப் நீடில். ஒரே ஊசியை எல்லாரும் பயன்படுத்துவதுன்றது ஒரு முக்கியமான காரணமா அமையுதுன்றதுல மாற்று கருத்து. ஸோ இது மூலியமா பரவுமானா பரவும். அதனால தான் இந்த டாட்டூ கல்ச்சர்ல இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா ஹைஃபையா போடுங்க. இப்போ ம். ஒரு சினி ஆக்ட்ரஸ்லாம் எங்க போய் போடுறாங்க. அவங்கள அந்த அளவுக்கு நம்ம போட முடியல. அதுக்கு நான் லோக்கல்ல போடுறேன்னா,
அப்போ நீ யோசிச்சுக்கோ. புரியுதா நான் சொல்றது? லோக்கலில் போடுறனும் போது ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு நீடிலோட காஸ்ட்லி நீடிலோட விலை இவ்வளோ 1000 ரூபாய் இருக்குன்னா ஒரு டைமை மாற்றி உனக்கு 50 ரூபா 100 ரூபாய்க்கு அவன் எப்படி போட முடியும்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா காமனாக யூஸ் பண்ணுவான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இதனால் நோய் பரவும், இதனால HIV பரவும், இதனால ஹெப்படைட்டிஸ் B பரவும்ன்ற அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. புரியுதா நான் சொல்றது? அப்போ அவங்க அடுத்தடுத்த ஆளுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஆனால் வந்து பாதிக்கப்படுறது நம்ம உடம்பு தான். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது நம்ம பாயிண்டாக இருக்கு. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.